காமெடி ஜாம்பவான்களான கவுண்டமணி செந்தில் அவர்கள் 80-90 காலகட்டங்கள்ல கொடி கட்டி பறந்தாங்க. ஒரு படத்துடைய ஹீரோவுக்காக படம் ஓடிய காலமெல்லாம் போய் காமெடியன்களுக்காக படம் ஓடிய காலம் அது. இவங்க இல்லாத படங்களே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ஒரு வாரத்திற்கு 6-7 படங்கள் ரிலீஸ் ஆனா அந்த 6-7 படங்கள்ல 4-5 படங்கள்ல கண்டிப்பாக இவங்களுடைய காமெடி காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். இன்றளவுமே இவங்களுடைய காமெடி நின்னு பேசுது. அந்த அளவிற்கு 2 பேரும் கொடி கட்டி பறந்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளாக வயது முதிர்வு காரணமாக சினிமா படங்கள் நடிப்பதை தவிர்த்தாங்க. ஆனால் தற்போது மீண்டுமே 2 பேரும் கம்பேக் கொடுத்திருக்காங்க. செந்தில் அவர்கள் ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்களை மட்டுமே பண்றாரு. ஆனா கவுண்டமணி அவர்கள் நடிச்சா ஹீரோ தான்ப்பா அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஹீரோவாக படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஹீரோவாக நடித்த ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படம் கடைசியாக ரிலீஸ் ஆச்சு. படம் பெருசாக சோபிக்கவில்லை அப்படின்னாலுமே கவுண்டமணி அவர்களுடைய நடிப்பு கதாபாத்திரம் பெரிய அளவுல பேசப்பட்டது. மீண்டும் அவர் கம்பேக் கொடுத்திருப்பது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக அமைந்தது. ஆகையால் அந்த படத்தை ஒரு சில ரசிகர்கள் செலிப்ரேட்டுமே பண்ணாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கவுண்டமணி அவர்களுடைய மனைவியார் மறைவுற்றாங்க. அதனடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள்ல அவருடைய உடல்நிலையுமே சற்று மோசமானதாக சொல்லப்பட்டது. மேலும் இவர் நேரில் சந்தித்த நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு சில மருத்துவர்களை பரிந்துரையுமே பண்ணியிருக்காரா. ஆகையால அந்த மருத்துவர்களுடைய உதவியால கவுண்டமணி அவர்கள் தற்போது சற்று உடல்நலம் தேறி வருவதாக சொல்லப்படுது. இந்த தகவல் தற்போது ஏகே ரசிகர்கள் மத்தியில வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.